அஸ்ஸலாமு அலைக்கும். அதி பின் ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது: ஒருமுறை நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தேன். அப்போது அங்கு இருவர் வந்தனர். அவர்களில் ஒருவர் தமது வறுமையை பற்றி முறையிட்டார். மற்றொருவர் வழிப்பறி பற்றி முறையிட்டார். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வழிப்பறியை நீர் குறைவாகவே காண்பீர். இறுதியில் காவலர் இன்றி வணிக ஒட்டகங்கள் மதீனாவிலிருந்து மக்கா வரை செல்லும் நிலை உருவாகும். வறுமையோ ஒரு காலத்தில் முற்றாக விலகும். நிச்சயமாக உங்களில் ஒருவர் தர்மத்தை எடுத்துக்கொண்டு அலைவார். அதை அவரிடமிருந்து பெறுவதற்கு யாரையும் அவர் காணமாட்டார். அந்நிலை ஏற்படாதவரை யுகமுடிவு நாள் ஏற்படாது. பிறகு உங்களில் ஒருவர் அல்லாஹ்வின் முன்னிலையில் நிற்பார். அவருக்கும் அல்லாஹுக்கும் இடையே திரையும் இருக்காது. மொழிபெயர்ப்பாளரும் இருக்கமாட்டார். அப்போது அல்லாஹ், நான் உனக்கு பொருளை தரவில்லையா எனக் கேட்பான். அவர் ஆம் என்பார். பிறகு உன்னிடம் ஒரு தூதரை நான் அனுப்பவில்லையா எனக் கேட்பான். அவர் ஆம் என்பார். பிறகு தமது வலப்பக்கம் பார்ப்பார். அங்கு நரகத்தையே காண்பார். பின்னர் இடப்பக்கத்திலும் பார்ப்பார். அங்கும் நரகத்தையே காண்பார். எனவே பேரீச்சம்பழத்தின் ஒரு சிறிய துண்டை தர்மம் செய்தாவது, அதுவும் கிடைக்கவில்லை எனில், ஒரு நல்ல வார்த்தையின் மூலமாவது அந்த நரகத்திலிருந்து உங்களை காத்து கொள்ளுங்கள் என கூறினார்கள். சஹீஹ் புகாரி 1413, அத்தியாயம் 24, ஜக்காத்தின் சட்டங்கள்.